தேங்க்யூ ஃப்ரம் த டீம் ரெயின்போ. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ஒரு 10 வயது குழந்தைக்கு நெஞ்சில் வளர்ந்த ஒரு கட்டி, ஜெர்ம் செல் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். ஜெர்ம் செல் டியூமர் வளர்ந்து குழந்தைக்கு கண்டுபிடிச்சி கீமோதெரப்பி கொடுத்துருக்கோம். 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்துட்டு சர்ஜரி பண்ணி 6 மணி நேரம் சர்ஜரி பண்ணி ஒரு கிலோ டியூமர் வந்து எடுத்து குழந்தை குணமாக்கியிருக்கோம். குழந்தை இப்போ நல்லா இருக்காரு, 6 மாதம் ஃபாலோவரில் இருக்காரு. ஹி இஸ் டூயிங் வெல். இந்த கான்ஃபரன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் மோர் ஆஃப் அ பப்ளிக் அவேர்னஸ் தான். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது எனி சிம்டம்ஸ், டேக் தி சில்ட்ரன் டு த ஹாஸ்பிட்டல். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா லேசாக எடுத்துக்க வேண்டாம், குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு செக்அப் பண்ணிக்கலாம் ஆஸ் early as possible. அதுக்காக பப்ளிக் அவேர்னஸ்க்காக சொன்ன கான்ஃபரன்ஸ் தான். இந்த குழந்தைக்கு மூச்சு திணறல், இருமல், சளி, அவ்வளவுதான். ஜுரம் இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. 10 நாளைக்கு இருந்துச்சு. எடுத்து எக்ஸ்ரேல தெரிஞ்சதுதான் அந்த கேன்சர் கட்டி. அதை வச்சுதான் கண்டுபிடிச்சு டெஸ்ட் எடுத்து நம்ம கீமோதெரப்பி, 5 சைக்கிள் கீமோதெரப்பி கொடுத்து சர்ஜரி பண்ணியிருக்கோம். சளி இருமல் கண்ட்ரோல் ஆயிடும் சார். இது சளி இருமல் இல்லாம கேன்சர் இருக்கு. ஸோ நார்மல் சளி இருமலுக்கு போய் கண்டுபிடிச்சதுதான் கேன்சர் கட்டி. சர்ஜரி 6 மணி நேரம் போச்சு. இந்த சர்ஜரியில வந்து குழந்தைக்கு இதயத்துல போகிற ரத்த குழாய்கள் எல்லாத்தையும் அட்டாச் ஆயிருந்துச்சு. ஸோ அதுல இருந்து எடுக்கிறது தான் கஷ்டமா இருந்துச்சு. பட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆசஸ் குழந்தைக்கு எதுவும் இல்லை. ரெக்கவரி வாஸ் வெல். 4 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சோம். 10 வயசு குழந்தை. பரவிருக்கும். கண்டுபிடிக்காம இருந்தா கேன்சர் கட்டி இன்னும் பெருசாயிட்டு பரவிருக்கும். குழந்தையோட கண்டிஷன் இன்னும் மோசமாயிடும். 10 நாள் தான் சிம்டம்ஸ் குழந்தை. அதுக்கு முன்னாடி எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை சார். குழந்தைங்களுக்கு எனி இஷ்யூ, இருமல் சளி முதற்கொண்டு எந்த இஷ்யூவா இருந்தாலும் லேசா எடுத்துக்க வேண்டாம். நான் குழந்தைங்களுக்கு மோஸ்ட் இஷ்யூஸ் சைலண்டா தான் வரும், சைலண்ட் சிம்டம்ஸா தான் வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ எனி இஷ்யூ டேக் த சைல்ட் டு த ஹாஸ்பிட்டல், ஷோ them to the local pediatrician. காமிச்சிட்டு ஏதோ இஷ்யூ இல்லைன்னா ஓகே, ஏதோ இருந்தால் it has been notified and sorted out. இது எக்ஸ்ரே. ஒரு சில கட்டிகள் ஒரு விதையில கண்டுபிடிக்கலாம். இந்த கட்டி நெஞ்சில இருந்ததுனால எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. வேற ஏதாவது இஷ்யூ கை வச்சு பார்த்தாலும், வேற வயிறுல இருந்தா கை வச்சு பார்த்துக்கலாம். இல்ல ஜென்ரல் எங்க இருந்தாலுமே அந்த இருக்கிற லொகேஷன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறது சார். இந்த கட்டி நெஞ்சு பகுதியில் இருந்தாலும் எக்ஸ்ரேல தெரிஞ்சிருக்கு. இது நம்ம வழக்கமா கூட்டிட்டு போறோம் இல்லைங்களா டாக்டர் கிட்ட. ஸோ நெஞ்சில் ஏதாவது இது பண்ணும்போது ஸ்டெத்து வச்சு பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் நுரையீரலில் கட்டியோ நீர் தேக்கமோ ஏதாவது இருந்ததுன்னா அவங்க ஸ்டெத்து வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு காத்தோட்டத்தை பொறுத்து அவங்களுக்கு ஒரு சில அறிகுறிகள் தெரியும். இந்த பக்கம் காத்தோட்டம் கம்மியாக இருக்கு, இந்த பக்கம் காத்தோட்டம் நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ அந்தமாதிரி காத்தோட்டம் கம்மியாக இருந்தாலோ, அவங்களுக்கு வித்தியாசமாக வந்து நெஞ்சிலேருந்து சத்தங்கள் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதனால எக்ஸ்ரே பண்ணுவாங்க. ஃபர்தராக எக்ஸ்ரேல ஏதாவது தெரிஞ்சதுன்னா சிடி பண்ணுவாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட கட்டி தான். ஸோ சளி, இருமல், ஜுரம்னு ஆரம்பிச்சா கூட அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ காத்தோட்டமோ ஏதோ சத்தங்களோ வித்தியாசமாக கேட்கறது அப்படின்றதுனால அவங்க எக்ஸ்ரே பண்ணி அதுக்கப்புறம் சிடி பண்ணி பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி கட்டியில பிரச்சனை என்னன்னா, நெஞ்சு பகுதியில் இருக்கும்போது அது ஸ்லோவாக வளரும்போது தெரியாது. இந்த பாப்பாக்கு 10 நாள் சிம்டம் கிடையாது. கட்டி மாசக்கணக்கில் உள்ளுக்குள்ளார இருந்திருக்கும். ஆனால் 10 நாளாக தெரிய வந்திருக்கு. ஃபீவர், காய்ச்சல், ஜுரம், சளின்னு வரும்போது அவங்க யார்கிட்டயோ கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க பார்க்கும்போது இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. கட்டி ரொம்ப நாளாக இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளார ஸ்லோவாக வளர்ந்துட்டே இருக்கலாம். அது அழுத்தும் போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கலாம், மூச்சு திணறல். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி ஒரு சளி ஜுரம் இருக்கும்போது நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி பார்த்துருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். அந்த காத்தோட்டங்கள் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு. இந்த மாதிரி கட்டி ஒரு சைஸுக்கு மேலே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏன்னா இந்த கட்டி வந்து எல்லா இடத்துலையும் அழுத்தங்கள் தெரிவிக்க ஆரம்பிக்கும். நுரையீரல்ல அழுத்தம் தெரிவிக்கும், மூச்சு குழாயில அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட் மேல அழுத்தம் தெரிவிக்கும், ஹார்ட்லேருந்து வெளியில வர ரத்த குழாய்கள் மேல அழுத்தம் தெரிவிக்கும். இதனால சடனா பாப்பா உயிர் இழக்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கு. துக்கத்திலேயே கூட உயிர் போடலாம், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கலாம். ஏன்னா சற்று மூச்சு குழாய் அடைச்சிடும். அதே மாதிரி இந்த பாப்பாவுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னா கூட நம்ம வந்து ஒரு மயக்க மருந்து கொடுக்கும்போதோ இது பண்ணும்போதோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதை அழுத்தம் தெரிவிக்கும் போது சட்டுன்னு என்ன வேணாலும் மாறலாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கட்டியை ஹேண்டில் பண்ணும்போது ஆஸ்பத்திரியில் எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டால் அதை ஹேண்டில் பண்ணுறது, அதை பார்த்துக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில் தான் நம்ம சின்ன இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ணணும். அதாவது பயாப்சி சொன்னார் இல்லைங்களா,
அல்ட்ராசவுண்ட் கைடட் பயாப்சி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயாப்சி பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு நம்ம பைபாஸ் வரைக்கும் யோசிச்சு வச்சுக்கணும். ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். மயக்க மருந்து கொடுக்கும்போது சடனாக அழுத்தம் ஆகி இருதயம் மேலே கம்ப்ரெஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம பேக்கப் பிளான், எப்படி ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, மல்டிபிள் பிளான் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கட்டிகள் நம்ம இது பண்ணும்போது நமக்கு வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு பிளான் மட்டும் கிடையாது, ஏபிசின்னு 3 பிளான் வச்சுட்டு நம்ம பண்ண வேண்டியது. அதுதான் இந்த இதில் சேலஞ்சே. நமக்கு நல்ல டீம் இருந்தாங்க. we were able to give a good. சார் குழந்தை வந்து அடுத்த நாளே நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டியூப் எடுத்து 2வது நாள் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. வார்டுக்கு ஒரு 3வது நாள் ஆரம்பிச்சு 4வது நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டோம். ஸோ நார்மல் லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ ஆஸ்க். ஸோ இஸ் ஏபிள் டு வாக், கிளைம் ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாரம் 10 நாள் அப்ராக்சிமேட்லி வாஸ் ஏபிள் டு டூ. ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஒரு மாதம் ஆச்சு.